ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளையும் காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால நம்ம கர்த்தரை துதிக்கணும். இன்னைக்கு ஒரு வசனம் நான் வாசிச்சேன் வேதத்துல. நான் வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, இது நம்மளுடைய ஜனத்திற்கும் நம்மளுடைய வீடியோ பார்க்கிறவங்களுக்கும் இந்த வசனம் சொன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆவியில நான் ஏவப்பட்டேன். அதனால இன்னைக்கு இந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? உபாகம புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகம் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, உபாகமம் புஸ்தகம் அதுல 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உபாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம், அவர்களுக்கு பயப்படாதீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். கர்த்தர் உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் நீங்க யாருக்காக பயந்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஒருவேளை நீதி உங்க பக்கம் இருந்தா, உங்க பக்கம் அநீதி இருக்கும்போது நீங்க பயந்துதான் ஆகணும். நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு காரியத்துல பயப்படுறீங்கன்னா அந்த பயம் நியாயமான பயம். ஆனா நீங்க தவறே செய்யாம யாராவது ஒருத்தங்க உங்களை ஒடுக்கி கொண்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களை நிந்திச்சு கொண்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்தி, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனத்திற்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். அவங்களுக்கு நீங்க பயப்பட வேணாம். அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்களாக. அவங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன் நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னா, அந்த வசனத்திலே தெளிவா போடப்பட்டிருக்கு. கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார். சில நேரங்கள்ல நம்ம நம்மளோடு போராடுறத மனிதர்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம வாயில சொல்றோமே தவிர, நம்ம இருதயத்துல இருந்து அந்த காரியத்தை சொல்றது இல்லை. நம்ம இருதயத்துல இருந்து சொல்லாத காரணத்தின் நிமித்தம் நமக்கு ஆப்போசிட்ல யார் நமக்கு தொந்தரவா இருக்கிறாங்களோ அவங்களோடு போய் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது. அவங்களோடு நம்ம போய் யுத்தம் பண்ண வேண்டியது. நீ என்ன பேசிட்ட, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. என் குடும்பத்தைய பேசுனேன், எங்க அப்பனைய பேசுனேன், எங்க அம்மாவைய பேசுனேன், நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சவால் விட்டு அவங்க முன்னாடி போய் நிற்பீங்க. நீங்க போய் நிற்பீங்க. அந்த காரியம் கர்த்தர் யுத்தம் பண்றாருன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணக்கூடிய காரியம் கிடையாது. மலை மேல ஏறி மோசை போய் கையை உயர்த்த வேண்டியதுதான் மோசையுடைய வேலை. யுத்தம் பண்ண வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. மோசே போயிட்டு ஈட்டியும் கம்பு அருவாள் வாள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நானும் யுத்தம் பண்றேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் சொல்லியிருக்கார் அப்படின்னு கர்த்தரனுக்கு விளந்துறவன யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மேலே ஈட்டி எடுத்து உருவ குத்தி இல்ல கத்தி பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி, எப்படி அந்த மாதிரி ஏதாவது யுத்தம் பண்ணியிருந்தா அதுக்கு அர்த்தம் கர்த்தர் யுத்தம் பண்றாருன்னு அர்த்தம் வந்திருக்குமா? வந்திருக்காரு. இல்ல அப்படிதானே? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், யார் உங்களை நிந்திச்சாலும், யார் உங்களை அவமானப்படுத்தினாலும், யார் உங்களை துக்கப்படுத்தினாலும், எவ்வளோ பெரிய பலியான காரியத்தை உங்க தலை மேல டம்முன்னு வந்து போட்டாலும் பரவாயில்ல, நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருந்து பாருங்க. உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும். இன்றைய தினத்தில் அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும். யாருக்காக பயப்படுறீங்களோ அந்த பயத்தை ஓரமா வைங்க. படிக்கிற பிள்ளைங்க உங்க ஆசிரியர்களுக்கு நீங்க பயப்படலாம். நீங்க ஆசிரியர்களை வேலை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல உங்க மேலான அதிகாரிக்கு நீங்க பயப்படலாம். அந்த பயத்தெல்லாம் இன்னைக்கு ஓரமா எடுத்து போட்டு ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. நிச்சயமா அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தின் நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ
அந்த காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இவர்களை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் இவர்களுக்கு பலனை அருளி செய்யும். எந்த காரியத்தின் நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, நீர் பயமுள்ள ஆவியை கூடாமல் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தைரியமாய் முன்னேறி நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தருளும். இவர்களுக்கு எதிர்த்தாக்கள் வருகிற சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தருளும். தேவரீர் இவர்களுக்குள் இருக்கிற பலவீனம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவரீர் உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.